Good evening students. I am Hariharan, Department of Mathematics, Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. நாம் இப்போ 12th மேக்ஸ் தமிழ் மீடியம் சாப்டர் 6 வெக்டர் இயற்கணிதம் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் 6.6 பார்க்க போகிறோம். ஓகே, 6.6 ஆல்ரெடி 6.6ல் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து 4 சம்ஸ் பார்த்துருந்தோம். எக்ஸசைஸ் 4th கொஷின் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 5 and 6 பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், கொஷின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.6ல் பயிற்சி 6.6ல் கொஷின் நம்பர் 5 பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டை 6i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு 12 என்ற தளம் ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க. என்ற தளம் ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல இதை ஒரு தளத்தின் சமன்பாடு, அதாவது கார்ட்டீசியன் சமன்பாடாக முதல்ல மாற்றணும். இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்னா பாருங்கள், xi வெக்டர் இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் டாட் 6i வெக்டர் ப்ளஸ் 4j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு 12. ரெண்டையுமே புள்ளி பெருக்கம் பண்ணுறோம். புள்ளி பெருக்கம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், i டாட் i j டாட் j k டாட் k 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3z ஈக்குவல் டு 12. ஓகேவா? இந்த கொஷின் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். என்ற தளம் ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்க. நம்ம இந்த வெட்டுத்துண்டுனா நம்ம வெட்டுத்துண்டு சமன்பாடு எப்படி இருக்கும்? இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் டு 1. இதுதான் வெட்டுத்துண்டினுடைய சமன்பாடு. ஸோ இந்த சமன்பாடு வடிவத்தில் தான் நம்ம கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், நமக்கு என்ன கார்ட்டீசியன் சமன்பாடு கிடச்சிருக்கு? 6x ப்ளஸ் 4y மைனஸ் 3z ஈக்குவல் டு 12. ஸோ இப்போ 12ஆல் வகுத்துட்டோம்னா பாருங்கள், இந்த சமன்பாட்டை 12ஆல் வகுத்துட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், x/2 ப்ளஸ் y/3 மைனஸ் z/4 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகள் முறையே. ஓகேவா? இப்போ இது வெட்டுத்துண்டினுடைய சமன்பாடு தான். நமக்கு ஆய அச்சுகளுடன் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் வெட்டுத்துண்டு என்னன்னு சொல்லலாம்? 2ன்னு சொல்லலாம். y வெட்டுத்துண்டு வந்து 3. z வெட்டுத்துண்டு வந்து இந்த -4 கீழே கொண்டு வந்துடணும். z டிவைடட் பை -4 தான் எழுதணும், இங்கே ப்ளஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ z-னுடைய வெட்டுத்துண்டு வந்து 4. அப்போ 2, 3, -4 இதுதான் வெட்டுத்துண்டுகள். புரியுதா? அடுத்தது கொஷின் நம்பர் 6. கொஷின் நம்பர் 6 பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு தளம் ஆய அச்சுகள் முறையே a, b, c என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் உருவாகும் முக்கோணம் ABCயின் மையக்கோட்டு சந்தி u, v, w எனில் தளத்தின் சமன்பாட்டை காண்க. ஓகேவா? ஒரு தளம் ஆய அச்சுகள் முறையே a, b, c என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் உருவாகும் முக்கோணம் ABCயின் மையக்கோட்டு சந்தி u, v, w எனில் தளத்தின் சமன்பாட்டை காண்க. சரியா? ஸோ இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு தளம் வந்து ஆய அச்சுகள்னு பார்த்தீங்கன்னா x, y, z. அது வெட்டக்கூடிய புள்ளி தான் பாருங்கள், இந்த புள்ளி A, இது வந்து B, இது வந்து C. இதை ஜாயின் பண்ணுறோம். சரியா? இது மூணையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆய அச்சுகள்கிட்ட வெட்டும் புள்ளி அதுதான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்கள், ABCன்னு எடுத்துருக்கோம். அப்போ இந்த புள்ளி பார்த்திங்கன்னா இப்போது எக்ஸ் வெட்டுத்துண்டுனா y வந்து 0வாக இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே எக்ஸுக்கு A போட்டிருக்கேன், y, z எல்லாமே 0ன்னு எடுத்துருப்போம். அதே மாதிரி பிங்கிற புள்ளியில் 0, b, 0. அதே மாதிரி இங்கே 0, 0, c. ஓகேவா? இந்த G அதே மாதிரி இதனுடைய மையக்கோட்டு சந்தி நம்ம கொடுத்துட்டாங்க கொஷினில். ஓகேவா? ABCயின் மையக்கோட்டு சந்தி வந்து u,
v, w எனில் தளத்தின் சமன்பாடு என்னன்னு கேட்குறாங்க. தளத்தின் சமன்பாடு என்ன வடிவத்தில் இருக்கும் பாருங்கள், இதுதான் தளத்தின் சமன்பாடு. x/a + y/b + z/c = 1. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா? மையக்கோட்டு சந்திங்கிறது g, இதுதான் மையக்கோட்டு சந்தி g. அது வந்து g of u, v, w மையக்கோட்டு சந்தி. இது எல்லாமே கொஷனில் கொடுத்தது தான். ஸோ தளத்தின் சமன்பாடு இதுதான், நம்ம இதுதான் நிரூபிக்கணும். அப்போ a, b மற்றும் c என்ற புள்ளிகளின் அச்சு தூரங்கள் முறையே a, 0, 0, 0, b, 0, 0, 0, c. ஓகேவா? ஸோ இப்போ மையக்கோட்டு சந்தியை வந்து இந்த மையக்கோட்டு சந்தி பாருங்கள், இந்த 3 புள்ளி நம்ம எடுத்துருக்குறோம், a, b, cன்னு எடுத்துருக்குறோம். சரியா? நம்ம ஏற்கனவே பாருங்கள், இந்த மையக்கோட்டு சந்திக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. x1 + x2 + x3 / 3. அதே மாதிரி இது பாருங்கள், முதல் புள்ளியை வந்து x1 y1 z1 எடுத்துக்கோங்க. x1 அப்போ வந்து 1. அடுத்த புள்ளி வந்து இதை வந்து x2 y2 z2 எடுத்துக்கோங்க. x2ங்கிறது 0. அதே மாதிரி இன்னொரு புள்ளியை வந்து x3 y3 z3 எடுத்துக்கோங்க, அதுவும் 0. ஸோ அப்போ a/3ன்னு வந்திருக்கும் முதல் புள்ளி. ஓகேவா? அப்போ அடுத்த புள்ளி வந்து இன்னொன்று வந்து அப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், y1 + y2 + y3 / 3. ஸோ அப்போ வந்து 0, b, 0 + b + 0 / 3ன்னு வரும். அப்போ என்ன வந்திருக்கும், b/3. புரியுதா? அது இந்த முதல் புள்ளியை வந்து இந்த புள்ளியை நீங்கள் x1 y1 z1ன்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு புள்ளியை வந்து x2 y2 z2ன்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு புள்ளியை வந்து இந்த புள்ளியை வந்து x3 y3 z3ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? அதை வச்சுக்கிட்டு நம்ம மையக்கோடு சந்தி ஃபார்முலாவில் போடுறோம். மையக்கோடு சந்தி ஃபார்முலா x1 + x2 + x3 / 3, y1 + y2 + y3 / 3, z1 + z2 + z3 / 3. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் பிரதிட்டோம்னா நமக்கு என்ன புள்ளி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a/3, b/3, c/3ன்னு கிடச்சிருக்கும். இதை ஈக்குவல் டு நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம், மையக்கோடு சந்தி நமக்கு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, u, v, wன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் தான் நம்ம சமப்படுத்துகிறோம். ஓகேவா? அப்படி சமப்படுத்தக்குள்ள நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இந்த a/3, b/3, c/3 = u, v, w. அப்போ கம்பேர் பண்ணுங்கள், ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள a = என்ன வரும், 3u, b = 3v, c = 3w. ஸோ பாருங்கள், இதான தளத்தினுடைய சமன்பாடு தானே. ஸோ இப்போ இந்த abcக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சதை பிரதிட்டுங்க. x/3u + y/3v + z/3w = 1. இந்த 3 அந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ x/u + y/v + z/w = 3. புரிஞ்சதா? ஸோ இதான் தளத்தினுடைய சமன்பாடு. ஸோ இப்போ நம்ம பார்த்தது பயிற்சி 6.6ல் போன கிளாஸில் வந்து நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம், பயிற்சி 6.6ல் கொஷின் நம்பர் 4 வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்க்குறது 5ம் 6ம் பார்த்துருக்கோம். இப்போ தான் பயிற்சி 6.6 முடிஞ்சது. ஆனால் நம்ம இன்னும் அதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கல. ஓகேவா? பயிற்சி 6.6னுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள். ஸோ அது பார்த்திங்கன்னா பாருங்கள், எடுத்துக்காட்டு 6.38. இது பயிற்சி 6.6னுடைய எடுத்துக்காட்டு கணக்குகள். ஆதியிலிருந்து 12 அலகுகள் தூரத்தில் இருப்பதும் 6i வெக்டர் + 2j வெக்டர் - 3k வெக்டர் என்ற வெக்டருக்கு செங்குத்தானதாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா? ஆதியிலிருந்து 12 அலகுகள் தூரம்னா இப்போ பியினுடைய மதிப்பு 12 என்ற வெக்டருக்கு செங்குத்தாகவும், அதை வந்து டி வெக்டர்னு எடுத்துக்கிட்டேன். சரியா? செங்குத்தாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவா? ஸோ இப்போ டி வெக்டர் தான் நமக்கு தெரியுது, செங்குத்தாகவும் உள்ள வெக்டர்னு கொடுத்துருக்குறாங்க. டி கேப் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்திங்கன்னா பாருங்கள், 12 அலகுகள் தூரத்தில் என்ற வெக்டருக்கு செங்குத்தாக உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். r வெக்டர் டாட் டி கேப் = p. இதுதான் ஃபார்முலா. r வெக்டர் டாட் டி கேப் = p. சரியா? ஸோ இப்போ இந்த டி கேப்பை நம்ம எப்படி எழுதலாம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். n கேப் எப்படி எழுதுவோம், n கேப்பை n வெக்டர் /
மாடுலஸ் n வெக்டர்னு எழுதலாம். சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் டி வெக்டர். டி வெக்டர் என்ன இருக்கு? 6i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர். ஓகேவா? டிவைடட் பை மாடுலஸ் டி எப்படி கண்டுபிடிப்போம்? மாடுலஸ் டியை வந்து என்ன பண்ணுவோம்? ரூட் போட்டு ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 6னா 36 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9ன்னு வரும். ஸோ அப்போ என்னது? ரூட் 49. அப்போ என்ன வந்துருக்கும்? 7. 6i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர் டிவைடட் பை 7. ஓகேவா? ஸோ அப்போ ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் ஈக்குவல் டு பி. இதில் அப்படியே நம்ம பிரதிட்டுறோம். இதுதான் வந்து வெக்டர் சமன்பாடு. ஓகேவா? அதே மாதிரி கார்ட்டீசியன் சமன்பாடு என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். கார்ட்டீசியன் சமன்பாடு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன நம்ம பிரதியிட போகிறோம்? xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். ஓகேவா? இதுதான் வந்து ஆர் வெக்டர். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இது தான் வரும். இதை வந்து ஆர் வெக்டருக்கு பதிலாக பிரதியிடுவோம். இதை வந்து புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 1/7 அப்படியே தான் இருக்குது. இதை வந்து புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். பாருங்கள், i டாட் ஐ அப்போ 6x j டாட் j ப்ளஸ் 2y மைனஸ் 3z. இந்த 7 இந்த பக்கம் பெருக்கிட்டிங்கன்னா 12 × 7. ஓகேவா? 84. ஸோ 6x ப்ளஸ் 2y மைனஸ் 3z ஈக்குவல் டு 84. இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. புரியுதா? வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. அதில் போடுறோம் பிரதிட்டம்னு வெக்டர் சமன்பாடு. ஆர் வெக்டருக்கு நீங்கள் xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் பிரதிட்டு புள்ளி பெருக்கம் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து தளத்தினுடைய சமன்பாடு என்னங்கிறது கிடச்சிரும். அது தளத்தினுடைய சமன்பாடு இல்லைனா கார்ட்டீசியன் சமன்பாடு. சரியா? இது புரியுதா? 6.38 புரியுதா? ஸோ பாருங்கள், இது வந்து பி கொடுத்துருக்காங்க. ஆதியிலிருந்து 12 அலகுகள் தூரம் என்ற வெக்டருக்கு செங்குத்தாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் சமன்பாடு. ஒரு வெக்டருக்கு செங்குத்தாக இருக்குதுன்னா அந்த தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு பார்க்குறதுக்கு நமக்கு இதுதான் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் ஈக்குவல் டு பி. அந்த ஆதியிலிருந்து எத்தனை அலகுகள் தூரம் இருக்குது அதை தான் நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். புரிஞ்சதா? அடுத்தது பாருங்கள், 6.39. இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு தளத்தின் கார்ட்டீசியன் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. எனில் தளத்தின் வெக்டர் சமன்பாட்டை திட்ட வடிவில் எழுதுக. தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு திட்ட வடிவில் எழுத சொல்கிறாங்க. கார்ட்டீசியன் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. சரியா? கார்ட்டீசியன் சமன்பாடு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இது எப்படின்னா பாருங்கள், xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் டாட் 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் ஈக்குவல் டு -8. ஏன்னா அதான் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் புள்ளி பெருக்கம், இதை வந்து புள்ளி பெருக்கம் பண்ணிங்கன்னா தான் இது கிடைக்கும். 3x மைனஸ் 4y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு -8ன்னு வரும். சரியா? ஸோ இப்போ இதுதான் இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த -8ன்னு வச்சுக்கலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம், -8 கூட அப்படியே கூட வச்சுக்குவாங்க. இல்லை இந்த மைனஸ் உள்ளே பெருக்கிட்டாங்க இந்த பக்கம் -3 ப்ளஸ் 4j மைனஸ் 3k நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன போடலாம்? சாரி, xi வெக்டர் ப்ளஸ் yj ப்ளஸ் zk என்னென்னு எடுக்கணும்? நம்ம ஆர் வெக்டர்னு போட்டுக்கணும். இதுதான் திட்ட வடிவம். ஓகேவா? புரிஞ்சதா? அவ்வளோதான் இது. அடுத்தது 6.40. 6.40 பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டு 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் ஈக்குவல் டு 5 என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டு 6.40 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் ஈக்குவல் டு 5 என்ற தளத்தின் இது வெக்டர் சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க. என்ற தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்கள் மற்றும் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரைப்படும் செங்குத்தின் நீளம் ஆகியவற்றை காண்க. செங்குத்தின் திசை கொசைன்கள் கேட்கணும். ஆதியிலிருந்து தளத்திற்கு வரைப்படும் செங்குத்தின் நீளம் வந்து அந்த பி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பிஆர் வேறு ஒரு நொட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ வந்து திசை கொசைன்கள் கண்டுபிடிக்க நமக்கு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். நமக்கு என்ன ஃபார்முலா? திசை கொசைன்கள் x/r, y/r, z/r. இதுதான் திசை கொசைன்களுக்கான ஃபார்முலா. இதுதான். சரி, இப்போ இதான் நம்ம இப்போ மாற்றணும். இந்த வெக்டர் சமன்பாட்டை மாற்றணும் நம்ம. ஸோ இப்போ இதை வந்து நான் டி வெக்டர்னு எடுத்துக்கிறோம். இதை டி வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர். இதை வந்து க்யூன்னு எடுத்துக்கிறோம். க்யூ வந்து 5. ஓகேவா? சரி, ஸோ இப்போ வந்து
தளத்தின் செங்குத்தின் திசை கொசைன்கள், அப்புறம் ஆதியிலிருந்து தளத்திற்கு வரக்கூடிய செங்குத்தின் நீளம். சரி, என்ற திசையில் பாருங்கள் 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டரின் திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் டி கேப் எனில், டி கேப் நம்ம கண்டுபிடிக்கணும். டி கேப்பை எப்படி எழுதலாம்? டி கேப்பை டி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் டி வெக்டர்னு போடணும். டி வெக்டர் தான் இது தெரியும் நமக்கு, 3i வெக்டர் மைனஸ் 4j ப்ளஸ் 12k. இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும் பாருங்கள். மாடுலஸ் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 9 + 16 + 144. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள். 169 கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 13 ரூட் எடுத்திங்கன்னா 13. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் டாட்டு நமக்கு ஃபார்முலா என்னது? ஆர் வெக்டர் டாட்டு டி கேப் ஈக்குவல் டு பி இதான ஃபார்முலா. ஸோ இதுதான் இந்த வடிவத்துக்கு தான் நம்ம மாற்றணும். தளத்தினுடைய சமன்பாடு அது வெக்டர் சமன்பாடு கொடுத்துட்டாங்க, இந்த வடிவத்துக்கு நம்ம மாற்றணும். பயிற்சியில் 5வது கணக்கு நம்ம இப்படி தான் பார்த்தோம். ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி. சரியா? டி கேப்புங்கிறது என்னது இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆர் வெக்டர் டாட்டு பாருங்கள், இதுதான் டி கேப்பு. 3i வெக்டர் மைனஸ் 4j வெக்டர் ப்ளஸ் 12k வெக்டர் டிவைடட் பை 13 ஈக்குவல் டு பி. பிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படின்னா q டிவைடட் பை மாடுலஸ் டி வெக்டர், இதுதான் வரும். q டிவைடட் பை மாடுலஸ் டி வெக்டர். அப்போ வந்து 5/13, இதை q தான் எடுத்துடணும். 5/13. சரியா? ஸோ பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் டி கேப் ஈக்குவல் டு பி என்ற தளத்தின் செங்கோட்டு வடிவ சமன்பாடு, அந்த வடிவத்துக்கு தான் நம்ம மாற்றிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா திசை கொசைன்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? திசை கொசைன்கள், ஆர் வெக்டரின் திசை கொசைன்கள் வேறு ஒன்றும் இல்லை, x/r. x/rனால் நமக்கு இதே தான் வரப்போகுது. 3/13 மைனஸ் 4/13 12/13, இதுதான் நம்ம திசை கொசைன்கள் எடுத்துக்க போகிறோம். பியினுடைய மதிப்பு 5/13. ஏன்னா நமக்கு வந்து வெக்டர் இது தானே. வெக்டர் வந்து இதுதான் 3 மைனஸ் 4 12 எக்ஸு ஒய்யு இசட்டு. ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? ரூட் போட்டு அதனுடைய கெழுவை ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ 9 + 16 + 144, இதே தான் வரப்போகுது. 169 தான், இப்போ 13 தான் வரப்போகுது. இதுதான் திசை கொசைன்கள். புரிஞ்சதா? சரி, இப்போது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா 6.41. 6.41 பார்த்தீங்கன்னா 4i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் என்ற வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா? கொஷின் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் என்ற வெக்டருக்கு செங்குத்தாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ ஒரு வெக்டர் நிலை வெக்டர் ஒரு புள்ளி வழி செல்வதும் அப்புறம் ஒரு வெக்டருக்கு வந்து செங்குத்தாகவும் உள்ள தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு நம்ம ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம். என்னது? ஆர் வெக்டர் டாட்டு என் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட்டு என் வெக்டர். ஸோ கொடுத்துருக்கிற வெக்டரை வந்து இதை வந்து என்ற வெக்டர், இதை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும். இந்த என்ற வெக்டருக்கு செங்குத்தாகவும் அதை வந்து என் வெக்டர்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். புரிஞ்சதா? சென்டென்ஸ் நீங்கள் எதுவும் எழுத தேவையில்லை, இந்த வெக்டரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ பாருங்கள், இதை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து என் வெக்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஆர் வெக்டர் டாட்டு என் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட்டு என் வெக்டர். சரியா? இதை புள்ளி பெருக்கம் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள். 8 - 2 - 3. ஸோ அப்போ வந்து 8 - 5 என்ன வருது? 3 கிடைக்குது. ஸோ அப்போ ஆர் வெக்டர் டாட்டு 2i வெக்டர் மைனஸ் j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? வெக்டர் சமன்பாடு. ஸோ நமக்கு வந்து கார்ட்டீசியன் சமன்பாடும் கேட்குறாங்க. கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக என்னென்னு போட போகிறோம்? xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். இதை புள்ளி பெருக்கம் பண்ணணும். என்ன வரும்? i டாட் ஐனா என்னது? 2x - 1 - 1y
ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 3. இப்போ கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும்னா அந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், xi வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர் அப்படின்னு பிரதிட்டு நம்ம புள்ளி பெருக்கம் பண்ணோம்னாலே போதும். அதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். எடுத்துக்காட்டு 6.42. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு நகரும் தளம் ஆயச்சிகளில் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகளின் தலைகீழ்களின் கூடுதல் ஒரு மாறிலியாக இருக்குமாறு நகர்கிறது எனில் அத்தளமானது ஒரு நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது என காட்டுக. ஓகேவா? அத்தளமானது ஒரு நிலைத்த, இப்போ கொஷின் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் இது பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். வெட்டுத்துண்டுகளின் தலைகீழ்களின் கூடுதல். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நான் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு புரியும். இப்போ வெட்டுத்துண்டுகளினுடைய சமன்பாடு இதுதானே வெட்டுத்துண்டின் சமன்பாடு. என்னது? x/a ப்ளஸ் y/b ப்ளஸ் z/c ஈக்குவல் டு 1. இது வந்து வெட்டுத்துண்டுடைய சமன்பாடு. சரி, இந்த வெட்டுத்துண்டினுடைய தலைகீழ்களின் கூடுதல் வந்து ஒரு மாறிலி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தலைகீழ்னா பாருங்கள், எக்ஸ் வெட்டுத்துண்டு வந்து என்னது 1a, y வெட்டுத்துண்டு என்னது b, z வெட்டுத்துண்டு வந்து c. இதனுடைய தலைகிலினா நம்ம என்ன எடுத்துக்குவோம், 1/a 1/b 1/cன்னு எடுத்துக்குவோம். நான் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், வெட்டுத்துண்டிகளுடைய தலைகீழ்களின் கூடுதல் அப்படின்னா பாருங்கள் 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c ஒரு மாறிலி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சதா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேவை வந்து கீழே கொண்டு வர போகிறேன். அதாவது 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c டிவைடட் பை கே ஈக்குவல் டு 1. இந்த ஸ்டெப்பு நமக்கு புக்கில் கொடுக்கல. நீங்கள் இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான் வரணும். 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c டிவைடட் பை கேன்னு கொண்டு வந்துட்டேன். இது கீழே வகுத்தில் தானே இருக்குது. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு நோட் பண்ணிக்கணும் நீங்கள். சரி, இப்போ அடுத்தது எப்படி எழுதலாம்? கேங்கிறது கீழே தானே இருக்குது. பாருங்கள், இப்படி எழுதலாமா? அதாவது 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c டிவைடட் பை கேனா இந்த கேவும் இங்கே தான் எழுத முடியும். அப்போ 1/a இன்ட்டு 1/k ப்ளஸ் 1/b இன்ட்டு 1/k ப்ளஸ் 1/c இன்ட்டு 1/k. இல்லை k/1 இதை தலைகளை தான் மாற்றினா எங்கே போவோம், 1/kன்னு தான் நம்ம மாறும், ஈக்குவல் டு 1 என எழுதலாம். புரிஞ்சதா? இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் வந்து தளத்தினுடைய சமன்பாடு. இதில் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிட்டு இருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இதுதான் தளத்தினுடைய சமன்பாடு. இப்போ இதில் பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதிட்டுருக்குறாங்க, 1/kவை போட்டிருக்கிறாங்க. இப்போ 1/k இப்படி வருது. எக்ஸுக்கு பதிலாக 1/kன்னு போட்டிருக்காங்க. இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன போட்டிருக்கிறாங்க, 1/kன்னு பிரதிட்டுருக்குறாங்க. இசட்டுக்கு பதிலாக என்ன போட்டிருக்காங்க, 1/kன்னு போட்டிருக்கிறாங்க. புரியுதா? ஸோ பிரதிட்டாக தான் நமக்கு அந்த புள்ளியை பிரதிட்டாக தான் நமக்கு இந்த சமன்பாடே கிடைக்கும் அதில். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல என்ன புள்ளியை பிரதிட்டுருக்குறாங்க, 1/k 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 அப்படிங்கிற புள்ளி தானே பிரதிட்டுருக்குறாங்க. ஸோ இந்த புள்ளி தான் அந்த தளத்தினுடைய வெட்டுத்துண்டு சமன்பாட்டில் வந்து பிரதிட்டுருக்குறாங்க. அப்போ தானே இந்த சமன்பாடு கிடைக்கும் நமக்கு. சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? தலைகீழ்களின் கூடுதல் ஒரு மாறிலின்னு சொல்லிட்டாங்க. அந்த புள்ளி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கொஷினுக்கு வாங்க. ஸோ கொஷின் இப்போ பாருங்கள். ஒரு நகரும் தளம் ஆயச்சிகளின் வெட்டுத்துண்டுனா x/, அந்த ABC தான் அதனுடைய தலைகீழ்களின் கூடுதல் 1/a 1/, ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c வந்து ஒரு மாறிலி ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிட்டோம். அத்தளமானது ஒரு நிலைத்த புள்ளி வழியாக செல்கிறது. அந்த நிலைத்த புள்ளி தான் என்னது, 1/k 1/k 1/k. நிலைத்த புள்ளி, மாறாத புள்ளி அது. ஸோ இந்த புள்ளி வழியாக செல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புள்ளியை பிரதிட்டாக தான் பாருங்கள் தளத்தினுடைய சமன்பாடு இப்படி மாறும். என்னது, எக்ஸுக்கு பதிலாக 1/k, ஒய்க்கு பதிலாக 1/k, இசட்டுக்கு பதிலாக 1/kன்னு பிரதிக்கணும். புரிஞ்சதா? ஸோ அப்போ அந்த நிலைத்த புள்ளி வந்து 1/k 1/k 1/k. புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பயிற்சி 6.6 முடிஞ்சது பயிற்சி. அப்புறம் அதனுடைய எடுத்துக்காட்டு கணக்குகளும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தது பயிற்சி 6.7 பார்க்க போகிறோம். பயிற்சி 6.7 இதில் வரக்கூடிய ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஒன்றுமே நான் ஒவ்வொரு சம் நடத்தக்குள்ளேயும் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாவை. ஓகேவா?
ஸோ இப்போ பயிற்சி 6.7 பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. 2,3,6 என்ற புள்ளி வழி செல்வதும் பாருங்கள், இது ஒரு கோட்டினுடைய சமன்பாடு, இதுவும் ஒரு கோட்டினுடைய சமன்பாடு. 2 கோடு கொடுத்துருக்காங்க என்ற 2 கோடுகளுக்கு இணையானதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா, புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இதோட ஃபார்முலா முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு புள்ளி வழி செல்வதும் 2 கோட்டுக்கு இணையானதுமான 2 கோட்டுக்கு இணையாகவும் இருக்கக்கூடிய துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இதுதான். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர். புரிஞ்சதா? கார்ட்டீசியன் சமன்பாடுங்கிறது நம்ம எப்பயும் போல் நம்ம ஆர் வெக்டருக்கு எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு பிரதிட்டோம்னா நமக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர். ஓகேவா? இதுதான் என்னது, நல்லா கவனிங்க. ஒரு புள்ளி வழி செல்வதும் என்ற 2 கோடுகளுக்கு இணையாகவும் உள்ள துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னு போட்டு நீங்கள் முதல்ல எழுதிக்கணும். அதை ஃபார்முலாவை எழுதிக்கணும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு வருஷம் நடத்தக்குள்ளேயும் நான் உங்களுக்கு ஃபார்முலாவை சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கணக்குக்கு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர், இந்த கொடுத்துருக்கிற ஒரு புள்ளியை ஏ வெக்டர்னு சூஸ் பண்ணிக்கிறோம். வெக்டரில் எடுத்துக்கணும், புள்ளியாக கொடுத்துருக்குறாங்க, நம்ம வெக்டர் சமன்பாட்டில் எடுத்துக்கணும். என்ன வரும்? 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். அதே மாதிரி இதில் பாருங்கள், இந்த கோட்டினுடைய சமன்பாடு வடிவத்தில் இருக்குது. இதுக்கு கீழே வகுத்தில் இருக்குது பாருங்கள், 2,3,1 அதை வந்து யூ வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். புரிஞ்சதா? ரெண்டாவது கோட்டில் இருக்கிறத வி வெக்டர்னு எடுத்துக்கணும். 2i வெக்டர் மைனஸ் 5j வெக்டர் மைனஸ் 3k வெக்டர்னு இருக்குது. புரிஞ்சதா? எப்படி சூஸ் பண்ணுறோங்கிறது தெரியுதா? கொடுத்துருக்கிற புள்ளியை ஏ வெக்டர்னும் 2 இணையான கோடு கொடுத்துருக்காங்களோ அதனுடைய வகுத்தில் வரக்கூடிய நம்பரை 2,3,1 அதை ஒரு இதை யூ வெக்டர்னும் இன்னொன்று வி வெக்டர்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் யூ கிராஸ் வி. முதல்ல யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். யூ வெக்டர் என்னது? 2, 3, 1 அதனுடைய கெழுவு எடுத்து எழுதுங்க. வி வெக்டர் 2 மைனஸ் 5 மைனஸ் 3. ஓகேவா? இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கணும். அணிக்கோவை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுங்கிறது தெரியும். அணிக்கோவை கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் 4i வெக்டர் ப்ளஸ் 8j வெக்டர் மைனஸ் 16k வெக்டர் அப்படின்னு வந்திருக்கும். சரியா? ஸோ இப்போ தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர். ஸோ இப்போ ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்னது? 2i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர் டாட் யூ கிராஸ் வி என்னது? மைனஸ் 4i வெக்டர் ப்ளஸ் 8j மைனஸ் 16k ஈக்குவல் டு 0. இப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை உள்ளே பெருகியிருக்காங்க. சரியா? பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் இந்த டேர்ம் அப்படியே ஆர் வெக்டர் டாட் மைனஸ் 4i வெக்டர் ப்ளஸ் 8j வெக்டர் மைனஸ் 16k வெக்டர். புரிஞ்சதா? திரும்ப இதை அப்படியே புள்ளி பெருக்கம் பண்ணியிருக்கிறாங்க, இது ரெண்டையும் பெருக்கியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும் பாருங்கள், ஆர் வெக்டர் டாட் இது எழுதணுமா? திரும்ப மைனஸ் ஆஃப், நல்லா கவனிங்க, மைனஸ் ஆஃப் இது ரெண்டையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரையும் இந்த டேர்ம் ஃபுல்லாக பண்ணோம், அப்புறம் இதையும் ஃபுல்லாக அப்படியே புள்ளி பெருக்கம் பண்ண போகிறோம். அப்படியே உள்ளார பெருக்கி இருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன வரும் பாருங்கள், நமக்கு மைனஸ் இருக்குது வெளியில். ஐ டாட் ஐ பண்ணுங்கள். ஐ டாட் ஐனா என்ன வந்திருக்கு பாருங்கள், ஐ டாட் ஐனா 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8 வந்திருக்கும். புள்ளி பெருக்கம் தானே பண்ணுறோம். அப்புறம் 3 இன்ட்டு 8 8 3 சார் 24. அப்புறம் ப்ளஸ் 16 இன்ட்டு 16 இன்ட்டு 6ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 96 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 96க்குள்ளே நமக்கு என்ன வருது பாருங்கள், மைனஸில் வருது, மைனஸ் 96 கிடைக்குது. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள், 96 94 104 மைனஸ் 104 ப்ளஸ் 24. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 80 மைனஸ் 18 கிடைக்குது. சரியா? ஆல்ரெடி இது பாருங்கள் மைனஸ் 18 கிடச்சிருக்கு, ஆல்ரெடி வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன வரும் நமக்கு, ப்ளஸ் 18 வந்திருக்கும். புரிஞ்சுதா? ஸோ பாருங்கள் ப்ளஸ் 18 போட்டிருப்பாங்க. ஓகேவா? இதோடு நிறுத்துனீங்கன்னா போதும். இதுதான் வெக்டர் சமன்பாடு.
ஸோ இதுக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு வேணும். இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு வந்து 4ஆல் வகுத்துட்டாங்க. நீங்கள் 4ஆல் வகுத்துட்டும் போடலாம், ஓகேவா? இல்லையா அப்படியே கூட விட்டுறலாம். அப்படியே விட்டுட்டு கார்ட்டீசியன் சமன்பாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா பாருங்கள், இப்போ 4ஆல் வகுத்துட்டு இது எழுதியிருக்கிறாங்க. கார்ட்டீசியன் சமன்பாடுக்கு ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன எழுதலாம், எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர்னு போட்டுட்டு புள்ளி பெருக்கம் பண்ணுங்கள். இதை ஐ டாட் ஐனா பாருங்கள் எக்ஸ் மட்டும் தான் வரும். -2y ப்ளஸ் 4z = 20. ஓகேவா? இதுதான் வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு. புரிஞ்சதா? ஸோ இப்போ இந்த கொஷின் புரியுதா? இந்த கொஷின் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஒரு புள்ளி வழி செல்வதும் 2 கோடு இருக்குது என்ற கோடுகளுக்கு இணையாகவும் உள்ள தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு, இதுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இதை வந்து ஏ வெக்டர்னு எடுத்துக்கணும், கீழே இதை வந்து யூவின்னு எடுத்துக்கிட்டு நம்ம யூ கிராஸ் வி கண்டுபிடிச்சி போடுறோம். புரிஞ்சதா? இந்த பெருக்கிறது பாருங்கள், புரிஞ்சதான்னு பாருங்கள், இதுதான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரையும் டாட்டு இதையும் பெருக்கிறோம். ஆர் வெக்டர் டாட் இதை அப்படியே எழுதிட்டோம், ப்ளஸ் இந்த டேர்மையும் இதையும் அடுத்தது பெருக்கணும். அடுத்து இது ரெண்டும் தானே வரணும். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரால் பெருக்கணும், அப்புறம் இந்த வெக்டரால் பெருக்கியிருக்கிறோம். அதை புள்ளி பெருக்கம் போனீங்கன்னா +18 வந்துடுது நமக்கு. சரியா? சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், முன்ன ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வழி செல்வதும் 2 வெக்டருக்கு இணையாகவும் உள்ள துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு தான் பார்த்தோம். இங்கே கொஷினில் பாருங்கள் 2 புள்ளி கொடுத்துருக்குறாங்க. ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியதும் என்ற தளத்திற்கு செங்குத்தாகவும் அமையுமாதன தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு, இதுதான் பார்க்க போகிறோம். புரிஞ்சதா? ஸோ அப்போ இது பார்த்திங்கன்னா 2 புள்ளி வழி செல்வதும் ஒரு தளத்தினுடைய சமன்பாடு இருக்குது, ஓகேவா? என்ற தளத்திற்கு செங்குத்தாகவும் அமைந்த துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு, ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா பாருங்கள், 2 புள்ளி கொடுத்துருக்காங்களா. ஆர் வெக்டர் = துணையலகு வெக்டர் சமன்பாடு பார்த்திங்கன்னா ஆர் வெக்டர் = 1 - s a வெக்டர் ப்ளஸ் sb வெக்டர் ப்ளஸ் tv வெக்டர். 1 - s a வெக்டர் ப்ளஸ் sb வெக்டர் ப்ளஸ் tv வெக்டர், இதுதான் ஃபார்முலா. இப்போ கொடுத்துருக்கிற ஒரு புள்ளியை வந்து ஏ வெக்டர்னும் இன்னொரு புள்ளியை பி வெக்டர்னு எடுத்துக்கணும். இந்த தளத்தினுடைய சமன்பாடு 2,6,6 வி வெக்டர்னு எடுத்துக்கணும். பாருங்கள், அதான் எடுத்துருக்குறோம். ஏ வெக்டர் வந்து 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். அதே மாதிரி பி வெக்டர் வந்து 9i வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். வி வெக்டர் வந்து 2i வெக்டர் ப்ளஸ் 6j வெக்டர் ப்ளஸ் 6k வெக்டர். இதில் அப்படியே நீங்கள் பிரதியிடுங்க, அவ்வளோதான் துணையலகு வடிவ வெக்டர் சமன்பாடு. 1 - s a வெக்டர், அப்புறம் ப்ளஸ் sb வெக்டர் ப்ளஸ் tv வெக்டர், ஓகேவா? இதில் அப்படியே நீங்கள் ஏபி வி வெக்டருக்கு அப்படியே நம்ம பிரதியிட வேண்டியதான். சரியா? இது சரி. தளத்தினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு 2 புள்ளி கொடுத்தாங்கன்னா தளத்தினுடைய கார்ட்டீசியன் சமன்பாடு இதுதான் நம்ம போட்டாகணும். அணிக்கோவைக்குள்ளே x - x1 y - y1 z - z1, அப்புறம் x2 - x1 y2 - y1 z2 - z1 LMN. ஸோ இப்போ கொடுத்துருக்குற அந்த 2 புள்ளியை தான் நம்ம x1 y1 z1 x2 y2 z2 எடுத்துக்க போகிறோம். சொல்கிறது புரியுதா? கொடுத்துருக்குற இந்த புள்ளியை தான், இந்த முதல் புள்ளியை x1 y1 z1, இன்னொரு புள்ளியை x2 y2 z2 எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் தான் நம்ம பிரதியிட போகிறோம். x - x1னா இப்போ x - 2 y - 2 z - 1, x2 - x1னா 7 y2 - y1 z2 - 2 6 LMNங்கிறது அந்த தளத்தினுடைய சமன்பாடு 266, ஓகேவா? சரி, அதை கண்டுபிடிச்சி நம்ம அணிக்கோவை எப்பயும் போல் போடுறோம். ஸோ அப்போ பாருங்கள், x - 2 இன்ட்டு என்ன வருது 6 - 30, அப்போ வந்து -24ன்னு வரும். y - 2 இன்ட்டு இந்த இதை விட்டுட்டோம்னா 42 - 10, அப்போ -32. இப்போ இது சென்டர் நம்பர் எடுக்கலாம், மைனஸ் போடுவோமா? அதே மாதிரி அடுத்தது z - 1 இன்ட்டு ரோ காலம் விட்டுட்டோம்னா 42 - 2 40, 40 இன்ட்டு z - 1. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம்னா, உள்ளே பெருக்கி சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x + 4y - 5z - 9 = 0, ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா?
ஸோ இதான் வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 2 புள்ளி கொடுத்துட்டாங்கன்னா துணையுலகு வெக்டர் சமன்பாட்டுக்கு 2 புள்ளி கொடுத்துட்டு 2 புள்ளி வெளி செல்வதும் ஒரு தளத்திற்கு செங்குத்தாகவும் அமைந்த துணையுலகு வெக்டர் சமன்பாடுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 - SA வெக்டர் ப்ளஸ் SB வெக்டர் ப்ளஸ் DC வெக்டர். அதுக்கான கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கான ஃபார்முலா இதுதான். 2 புள்ளி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இது தான் யூஸ் பண்ணணும். புரியுதா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் 2 புள்ளி கொடுத்துருக்குறாங்க. என்ற புள்ளிகள் வழி செல்வதும் பாருங்கள் இன்னும் 2 புள்ளி வேறு கொடுத்துருக்காங்க. 2, 1, -3 மற்றும் -1, 5, -8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டிற்கு இணையாகவும். இந்த புள்ளி வழியாக செல்லும் நேர்கோடு, இந்த புள்ளி கிடையாது, இந்த புள்ளி வழியாக போகக்கூடிய நேர்கோட்டிற்கு இணையாக இருக்குது. அது அமையும் தளத்தின் துணையுலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஓகேவா? நம்ம 2 புள்ளி கொடுத்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? 1 - SA வெக்டர் ப்ளஸ் SB வெக்டர் ப்ளஸ் TV வெக்டர். இங்கேயும் 2 புள்ளி தானே இருக்குது. 2 புள்ளி ஒரு கோடு தான் இது. 2 புள்ளி, இந்த 2 புள்ளி, ஒரு 2 புள்ளி இருந்தால் தானே நமக்கு ஒரு கோடு கிடைக்கும். அந்த 2 புள்ளி தான் இது. அந்த கோட்டுக்கு இணையாக இருக்கக்கூடிய தளத்தின் துணையுலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு. கொடுத்துருக்கிற புள்ளியை A வெக்டர்னு எடுத்துக்கிறோம். 2i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். B வெக்டர் வந்து i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர். V வெக்டர் இப்போது தளத்தினுடைய சமன்பாடுன்னு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து V வெக்டர் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. எப்படின்னா நம்ம V வெக்டர் வந்து இதை இந்த புள்ளியை 2, 6, 6ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 புள்ளி இதை முதல்ல நேர்கோட்டினுடைய சமன்பாடாக மாற்றணும். இதை நேர்கோடாக மாற்றணும்னா நமக்கு என்ன அது ஃபார்முலா பாருங்கள், x2 - x1 இல்லை x1 - x2 அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இப்போது x2 - x1னா நமக்கு பாருங்கள் என்ன வருது பாருங்கள். இப்போ இது x1 y1 z1, இது x2 y2 z2னா பாருங்கள் 2 - ஆஃப் -1 அப்போ என்ன வரும்? 3 ஆகிடுது. சிம்பிள் மாறும். 1 - 5னா -4 வரும். பாருங்கள் 3 - 4 -3 -8னா ஆஃப் -8னா +8 ஆகிடுது. அப்போ +5 வந்துடுது. ஸோ இதுதான் V வெக்டர். அதிலிருந்து முதல்ல நம்ம அந்த கோடுக்கு நேர்கோடை கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? சொல்கிறது புரியுதா? ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? V வெக்டர் எடுத்துக்கிறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம துணையுலகு வடிவ வெக்டர் சமன்பாடு R வெக்டர் ஈக்குவல் டு 1 - SA வெக்டர் ப்ளஸ் SB வெக்டர் ப்ளஸ் TV வெக்டர். இது A வெக்டர், B வெக்டர், இது வந்து V வெக்டர். சரியா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் சமன்பாட்டுக்கு எப்பயும் போல் நம்ம x1 இந்த முதல் புள்ளி வந்து x1 y1 z1, அடுத்தது x2 y2 z2. இந்த V வெக்டரை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? LMNன்னு எடுத்துக்கிட்டு அணிக்கோவையில் போட்டுட்டு நம்ம எப்பயும் போல் இதுக்கு அணிக்கோவை கண்டுபிடிக்கிறோம். அப்போ x - 2 இன்ட்டு என்ன ஒரு இது நிறைய நேரில் விட்டுட்டிங்கன்னா -20 + 8 12 -11 இன்ட்டு y - 2 -16 இன்ட்டு z - 1 சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? சால்வ் பண்ணிங்கன்னா 12x - 11y - 16z + 14 = 0. இதுதான் வந்து கார்ட்டீசியன் சமன்பாடு. புரிஞ்சதா? நம்ம இப்போ வந்து பயிற்சி 6.6ல் பயிற்சி 6.7ல் நம்ம 2 ஃபார்முலா பார்த்துருக்குறோம். என்ன பார்த்தோம்? ஒரு புள்ளி வழி செல்வதும் 2 கோட்டிற்கு இணையாகவும் உள்ள தளத்தின் சமன்பாடு அப்படிங்கிறது R வெக்டர் - A வெக்டர் டாட் U × V துணையுலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. துணையுலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. சரி, அதே மாதிரி இது வந்து ஒரு புள்ளி 2 கோடு வழியாக செல்வது. இது வந்து 2 புள்ளி ஒரு தளத்திற்கு செங்குத்து இல்லை இணையாகவும் இருக்கலாம். 2 புள்ளி அப்படின்னாலே R வெக்டர் ஈக்குவல் டு 1 - SA வெக்டர் ப்ளஸ் SB வெக்டர் ப்ளஸ் TV வெக்டர். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்திருக்கிறோம். கார்ட்டீசியனை பொறுத்த வரைக்கும் கார்ட்டீசியன் சமன்பாடு வந்து இது ஃபஸ்ட்டு சம் துணையுலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இது துணையுலகு சமன்பாடு. அப்போ இதுக்கு கார்ட்டீசியன் சமன்பாடு தனியாக பார்க்குறோம். அணிக்கோவையில் x - x1 y - y1 z - z1 x2 - x1 y2 - y1 z2 - z1 LMNன்னு போடுறோம். ஓகேவா? புரிஞ்சிக்க முடியுதா? 3வது கணக்குலேயும் அதே ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். சரியா? ஸோ இது புரியுதான்னு பாருங்கள். சரியா? நம்ம பயிற்சி 6.8ல் 3 கணக்கு பார்த்துருக்குறோம். ரிமைனிங் சம்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.
தேங்க்யூ.